நம்பிக்கை விடா முயற்சி. இந்த மெசேஜ் வந்திருக்கு. 5000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. புது நம்பர்லேருந்து பணம் வந்திருக்கு. யாரா இருக்கும்? என்ன ஏதோ ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. சார் வேற ஒருத்தருக்கு அனுப்புறதுக்கு பதிலாக தெரியாமல் உங்கள் நம்பருக்கு என்னோட காசு அனுப்பிச்சிட்டேன் சார். அதை மட்டும் கொஞ்சம் திருப்பி அனுப்பிச்சிங்க சார். தயவு செஞ்சு என்னோட நிலைமை புரிஞ்சுங்க சார். ப்ளீஸ் சார். மாற்றி அனுப்பிச்சிட்டிங்களா? அச்சோ ஆமாம் சார், என்னோட வீட்டுக்காரர் தான் சார் தெரியாமல் உங்களுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கான ரிக்வஸ்ட் கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருங்க சார். அந்த காசை மட்டும் திருப்பி அனுப்பிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஓ சரி 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 சார், நான் வேணா லைன்லேயே வெயிட் பண்ணுறேன் சார். கொஞ்சம் அனுப்பி விடுங்க சார். சரி சரி லைன்லேயே இருங்க, இந்த அனுப்பிச்சி விட்றேன். என்னது கிரெடிட் ஆனது 5000 ரூபான்னு காமிச்சிச்சு. இப்போ அவங்க அனுப்பிச்சிருக்க ரிக்வஸ்ட் 50000 ரூபான்னு காட்டுது. எதுக்கு நம்ம பேலன்ஸ் ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். என்ன நம்ம அக்கௌண்ட்லேருந்து 50000 ரூபா டெபிட் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ, ஏன் அக்கௌண்ட்லேருந்து 50000 ரூபா டெபிட் ஆயிடுச்சுங்க? என்னங்க அனுப்புறீங்க நீங்கள்? தேங்க்யூ சார். தேங்க்யூவா? ஹலோ 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 ஹலோ. மணி மணி மணி, நின்றா மணி. என்னாச்சுண்ணே? இதாண்டா மணி நடந்துச்சு. அண்ணா, இந்த பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? ரூலா? என்ன ரூலு? ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்லாம் யூஸ் பண்ணுறோம்னா ஒரு சில விஷயம் பண்ணணும், இல்லாட்டி அது செல்லாதுன்னு சொல்கிறாங்க. என்னது செல்லாதா? என்ன பண்ணணும்? சொல்கிறேண்ணே. அதுக்கு முன்னாடி உங்கள் பணம் போயிடுச்சு, இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அதான்பா ஒன்றும் புரியல, அதுக்கு தான் ஒன்றும் கூப்பிட்டேன். ரீசெண்டாக அங்கே இங்கேயும் நடந்துட்டு இருந்தது, இப்போ உங்களுக்கே நடந்துச்சா? என்னது ஸ்கேமு? ஸ்கேமா? ஆமாம். இதே மாதிரியே யூபியில் நீங்கள் என்னென்ன பிரச்சனைலாம் சந்திச்சிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இவர் பிரச்சனையை பார்ப்போம். ஆமாம், முன்னாடிலாம் நமக்கு கிஃப்ட் வச்சர் விழுந்திருக்கு, ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி லிங்க் அனுப்பிச்சு ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் ஒரு குறைஞ்சபட்ச அமௌண்ட்டை நம்ம ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டு அவங்க நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாமல் மாற்றி அனுப்பிச்சிட்டோம், நீங்கள் எங்களுக்கு தயவு செஞ்சு அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி எமோஷனலாக மேனிபுலேட் பண்ணிட்டு அவங்க ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறாங்க. அதில் வந்து நமக்கு வந்த அமௌண்ட்டோட இப்போ உங்களுக்கு ஒரு 5000 வந்திருக்குன்னு சொன்னீங்களா, அதோட 10 டைம்ஸ், அதாவது ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டு நமக்கே தெரியாமல் அந்த ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ரெக்வஸ்ட்டை பார்த்துட்டு என்ன தோணும்? என்னடா இது 5000 ரூபா தான் வந்தது, ஆனால் 50000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, எதுக்கும் பேலன்ஸை போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அந்த பின் நம்பர் போடுவீங்களா, பேலன்ஸ் செக் பண்ண பின் நம்பர் போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிரெடிட் ஆகிற மாதிரி அந்த ஸ்கேமில் இது பண்ணியிருக்காங்க. ஏய், நீ சொன்ன மாதிரியே அப்படியே எனக்கு நடந்துச்சுப்பா. நீங்களாச்சும் பரவாயில்லண்ணே, போயிட்டு அந்த பேலன்ஸை செக் பண்ணீங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 0 கூட பார்க்காம அந்த ரெக்வஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஒரு வேளை உசாரம் அவங்கள மாதிரி செக் பண்ண போனாலும் பின் நம்பரில் ஏமாத்துற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்களாம். அதெல்லாம் எனக்கு எங்கப்பா தெரியும். காசை மாற்றி அனுப்பிச்சி விட்டோம், தயவுசெய்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினாங்க. சரி, அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்கு, பாவமேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். கடைசி என் காசு போயிடுச்சு. தமிழ்நாடு போலீஸ்லேருந்தே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேம் நடந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லி சர்க்குலரே சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அமௌண்ட் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா பேங்க்குக்கோ அல்லது ஆப்போட அஃபீஷியலுக்கோ கால் பண்ணி கேட்கணும், ஓகேவா? அப்படி இல்லை ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக நீங்கள் போய் அந்த செக் பண்ணாமல் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பாட்டுக்கு சும்மா இருந்தாவே போதும், அந்த ரெக்வஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டீஆக்டிவேட் ஆயிரும். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் போயிட்டு பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்காக பின் போடுறீங்க இல்லையா, அப்படி பின் போடும்போது ஃபஸ்ட்டு தடவை வந்து தவறான பின்னை என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் பணம் போயிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுறது? ஆனால் அதுக்கு தான் அந்த சர்க்குலர்லேயே கொடுத்துருக்காங்க, cybercrime.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா 1930 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேம் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து உங்களை யோசிக்க விடாமல் எமோஷ்னலாக ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் பொறுமையாக யோசிச்சு ஏன் இந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லி நான் முன்ன சொன்னேன் இல்லை, பேங்க் கால் பண்ணி கேட்குறது அல்லது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் பண்ணோம்னாவே நம்ம ஏமாறாமல் இருக்கலாம். ஆமாடா, நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஆனால் நான் கொஞ்சம் இறக்க மனசா அதை உடனே பணம் அனுப்பிச்சிட்டேன். ஆமாம், பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து ஏதோ ரூல் கொண்டு வந்துட்டாங்க, இந்த ஜிபே ஃபோன்பேலலாம் ஏதோ பண்ணணும்னு சொன்னீங்க. அது என்ன பண்ணணும் சொல்லுப்பா, இனியாவது முழுசாக தெரிஞ்சுக்கிறேன். அது என்னன்னா, ஆர்பிஐ கீழேங்கிற என்பிசி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்காங்க. அவங்க ரீசெண்டாக ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் டிரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன் ஐடி ஒன்லி ஆல்ஃபா நியூமெரிக், அதாவது 0 to 9 A to Z இது மட்டும்தான் இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர் இந்த ஹேஸு, ஸ்டாரு, அட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து அந்த டிரான்சாக்ஷன்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி முன்னே சொன்னேன். இது டிரான்சாக்ஷன் ஐடியில் இப்படிலாம் இருக்கக்கூடாதா? ஏப்பா, எல்லாரும் யூபிஐ ஐடி தானே சொல்லுவாங்க. என்கிட்ட கூட உங்கள் யூபிஐ ஐடி சொல்லுங்கள், நான் பணம் அனுப்புகிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. நீ என்னமோ டிரான்சாக்ஷன் ஐடின்னு சொல்கிற.
ரெண்டு வேற வேறையா ஒண்ணா? அண்ணே நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட் தான், ரெண்டுமே வேற வேற தான். ஆனால் கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சில நியூஸஸில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ யூபிஐ ஐடி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம தான் போய் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஆனால் அது சேஞ்ச் பண்ணோம்னா சேஞ்ச் ஆக மாட்டேங்குது, அப்படியும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி சொல்லியிருக்காங்க. இப்போ டிரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னா ஒரு அமௌண்ட் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். அப்படி இருக்கிறது நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் நம்பர்ஸில் தான் இருக்குது, ஆல்ஃபா நியூமெரிக் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் ஒரு சில நியூஸில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி கவர்மெண்ட் இன்னும் தெளிவாக சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் எனக்கு எங்கே தெரிய போகுதுடா? இந்த ஜிபே ஃபோன்பே பற்றி கவர்மெண்ட் ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே என்கிட்ட வந்து அப்டேட் பண்ணு. இனியாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கவனமாக இருந்துக்கிறேன். ஆமாம், இப்போ அவங்க எனக்கு காசு மாற்றி அனுப்பிச்சி விட்டுட்டு என்கிட்ட ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஒருத்தவங்கள்ட்ட காசை மாற்றி அனுப்பிச்சி விட்டுட்டு ஏங்க மாற்றி அனுப்பிச்சிட்டேங்க எனக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு கேட்டால் இவன் என்னமோ ஸ்கேம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி என்னை தப்பாக நினச்சிட்டு என் காசை எனக்கு அனுப்பாமல் இருந்துட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது? நான் இப்போ நம்ம யாருக்காச்சும் நம்பர் மாற்றி போட்டு தப்பாக அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா முதல்ல அந்த ஆப்பில் போயிட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த ஆப்பில் எந்த ரெஸ்பாண்டும் பண்ணல அப்படின்னா npca.org.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் அனுப்பிச்சதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும்ல, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்டாச் பண்ணி பேங்க்குக்கு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி கொடுக்கலாம். அவங்க மீட்டு தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க்லேயுமே எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணலை அப்படின்னா rbi.org.in அப்படிங்கிறத போயிட்டு பேங்க்கை பற்றி ஆம்புட்ஸ்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பேங்க்கை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது இருக்கட்டும், இப்போ என் பணம் போயிடுச்சு, அதுக்கு எங்கே போக? அண்ணே அதான் முன்னே சொன்னேன்ல சைபர் கிரைம் பற்றி 1930 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த பண்ணுறேன். இப்போது இவருக்கு நடந்த ஸ்கேம் வந்து ஜம்ப்டு டெபாசிட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரீசெண்டாக நிறைய பேருக்கு நடந்தது. அதை பற்றி கம்ப்ளைண்ட் சைபர் கிரைமுக்கு வந்து அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு போலீஸ்லேருந்தே ஒரு சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க. அந்த சர்க்குலரில் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்பேன் இல்லையா, பேங்க்கு கான்டாக்ட் பண்ணுறது, நம்மளுடைய யூபிஐ பின்னை வந்து தப்பாக போட்டோம்னா அந்த ரெக்வஸ்ட் கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிறது. ஒருவேளை அந்த ரெக்வஸ்ட் வந்து 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் இருந்தோம், பின் எதுவுமே போடாமல் இருந்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டீஆக்டிவேட் ஆயிரும் அப்படிங்கிறது. இது எல்லாமே அவங்க சொல்லியிருந்த சொல்யூஷன் தான். ஆனால் இதை பற்றி என்பிசிஐ சைட்லேருந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஜம்ப்டு டெபாசிட் ஸ்கேம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா யூபிஐ பின் போட்டு நம்ம பேலன்ஸ் செக் பண்ணுறதும் அமௌண்ட் பே பண்ணுறதும் தனித்தனி ப்ராசஸ். ஆனால் தமிழ்நாடு சைபர் கிரைமுக்கு ரீசெண்டாக இந்த மாதிரி புகார்லாம் நிறைய வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த சர்க்குலரும் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஜம்ப்டு டெபாசிட் ஸ்கேம் வந்து உங்களுக்கும் நடந்திருந்தது அப்படின்னா அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ரூலா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. காசம் நான் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடுறோம். அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஓ நீ போ, நான் எங்கனாலும் சரி, நீங்கள் எங்கே என்ன பண்ணாலும் நான் பேச ஆரம்பிச்சிடுறேன். நான் கூட இன்னும் என்னென்னமோ சொல்ல போகிறான்னு நினச்சா விடு, நான் அப்படியே கேட்டுக்கிறேன். ஓகே, நான் அப்படியே நம்ம பேசலாம்னு வந்துட்டேன். டைலாக் பேசல தான் மும்மரமாக இருக்கேன், ஆனால் கரெக்டாக பேச மாட்டாங்க. ஒரு சில விஷயம் ஏண்டா சரி அதை ஒன்றுமே பண்ணல, நீ டைலாக மறந்துட்ட. டிரான்சாக்ஷன் ஐடியா. The most expensive thing in the world is trust. Cheap people can't afford it.